ப்ரைஸ் லாட். எல்லாருக்கும் சோத்திரம். ஜீசஸ் சைட்டு யூடியூப் வழியாக பார்க்குற அநேக சகோதர சகோதரிகளுக்கு நான் கர்த்தருக்குள் சோத்தரிக்கிறேன். பிரியமானவர்களே, நிறைய பேர் பார்க்குறீங்க, அநேக புறஜாதிகளுக்கு அனுப்புங்க. இன்றைக்கு மரியாதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நான் சில வசனங்கள் அப்படியே வாசிக்கிறேன், நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. நல்லா கூர்ந்து கவனித்து தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் தெரிஞ்சுக்கதை மற்றவங்களுக்கு கதையாக சொல்லுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பி விடுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 6ஆம் மாதத்திலே காபிரியல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நசரேத்து என்னும் ஊரில் தாவீது வம்சத்தனாகி யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னியின் இடத்துக்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னியின் பெயர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் என்றான். பிரியமானவர்களே, இங்கே என்ன நடக்குதுன்னா, மரியாள் அவங்க அதாவது திருமணமாகாத ஒரு கன்னியாக இருக்கிறார்கள். அவங்களுக்கு தான் யோசேப்பு என்ற ஒரு புருஷன் என்ன பண்ணுறாங்க, நியமிக்கிறாங்க, ஒரு நிச்சயம் பண்ணி வைத்திருக்கிறாங்க. அந்த நேரம் இன்னும் 6 மாதம் இருக்குது கல்யாணத்துக்கு. என்ன பண்ணுறது, 6 மாதம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இந்த தேவ தூதன் என்ன பண்ணுறான்னா, இப்பொழுது நீ என்ன பண்ண போகிற, ஒரு கர்ப்பவதி ஆக போகிற அப்படின்னும் போது அவளுக்கு என்ன வருதுன்னா, பயம் வருது. அதை சொல்ல தான் அந்த தேவ தூதன் என்ன பண்ணுறான், கண்ணினிடத்தில் தேவனால் அனுப்பப்பட்ட தூதன் இந்த மரியாள் இடத்துல என்ன பண்ணுறான், கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் என்று. அப்போ இவளுக்கு ஒரே அதிர்ச்சியாக இருக்குது. இது எப்படி நடக்கும்? டக்குன்னு இந்த 6 மாதத்துக்கு முன்னாடி, கல்யாணத்துக்கு முன்னாடியே நமக்கு இப்படி நான் கர்ப்பமாயிட்டேன்னா என் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்னன்னு ஒரு கேள்வி வருகிறது. அப்போ பாருங்கள், அவ சொல்கிறா, கிருபை கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். எல்லா ஸ்திரீகளுக்குள்ளும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஏன் அப்படி ஒரு வார்த்தை அப்படி சொல்கிறாருன்னா, யாருக்குமே நடக்கக்கூடாத ஒரு அதிசயம் இந்த கண்ணின் மரியாள் வயிற்றிலே நடக்க போகிறது குறித்து அவர் சொல்கிறார். நீ ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டே இருந்தாள். அப்படியே தரிசனமாக பார்க்குறாங்க, நேராக என்ன பண்ணுறாங்க, பார்க்குறாங்க, இது எப்படிப்பட்டதோ சிந்தித்து கொண்டே இருந்தாலாம். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். பிரியமானவர்களே, நல்லா கேட்டுக்கங்க. ஒரு கிருபை பெறணுன்னா போய் நின்று கை நீட்டினோன்னா கிடச்சிடாது. அந்த கிருபை பெறதுக்கு அநேக ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸை நம்ம பார்க்க போகிறோம். இதோ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக்க. அவர் பெரியவராக இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். இன்றைக்கு இயேசு தாங்க இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜா. அதுதான் பாருங்க, அவர் பெரியவராக இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் வம்சத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். அந்த தேவத்தை சொல்கிறான், அவரோட ராஜ்யத்துக்கு முடிவே இல்லை, முடிவே கிடையாது. முடி கட்டணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் அதுக்கு ஒரு முடிவு இல்லாமல் போய்கொண்டே இருக்கிறது. பிரியமானவர்கள், அதுக்கு சொல்கிறாங்க, அதுக்கு அதுக்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும், புருஷனை அறியனே என்றாள். நீங்கள் இப்போவே கர்ப்பவதி ஆகணும்னு அவன் பயந்துட்டா. நான் புருஷனை நிச்சயம் தானே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு தேவதூதன் சொல்கிறார், தேவதூதன் அவளுக்கு பிரத்யுத்தரமாக, பரிசுத்த ஆவி உண்மையில் வரும், உன்னதமானவருடைய பலம் உண்மையில் நிழடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எண்ணப்படும். அந்த பலம் அவன் மேலே நிழடுமா. ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எண்ணப்படுவான். இப்போது நிறைய பேர் நான் கேட்டிருக்கேன், பாம்பு என்னோட இருந்துச்சுங்க, நான் இதெல்லாம் ஏதோ ஒரு கதைலாம் கேட்டிருக்கேன். நான் அதெல்லாம் உண்மையை போய் எனக்கு தெரியாது. அந்த பாம்பு கூட நான் இருக்கா மாதிரி இருக்கேன், வயிறு வீங்கி போச்சு, அப்புறமா அப்படி இப்படி நிறைய நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், யூடியூப் வழியாக பார்த்துருக்கேன். பிரியமானவர்களே, அது என்ன எது எனக்கு தெரியாது. ஆனால் இங்கே தேவனுடைய பரிசுத்த ஆவி அவள் மேல் வரும்,
உன்னதமானுடைய பலம் அவள் மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது. தேவனுடைய குமாரன் கடவுளுடைய குமாரன் என்னப்படுவார். இதோ உனக்கு இனத்தாளாய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு மனுபுத்திரனை கர்ப்பந்தரித்திருக்கிறாள். மலடியா எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்றான். இது அதுக்கு பாருங்கள், ஏன் அவள் இதை சொல்கிறான்னு சொன்னால், அதுக்கு மரியாள் தேவதூதனை நோக்கி இது எப்படி ஆகும் புருஷனை அறியனே என்றாள். அதுக்கு தான் சொல்கிறார், இதோ உனக்கு இனத்தாளாக இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பந்தரிக்கிறாள். மலடி எண்ணப்பட்ட முதிர் வயது 1, மலடி 2. அவளுக்கு இது 6ஆம் மாதம். வயசாயிடுச்சுங்க, எல்லாம் வழிபாடு நின்று போச்சு. முதிர் வயது, அது இல்லாமல் மலடு. அவளுக்கே இதே குழந்தை தருவாரன்னா உனக்கு முடியாதா? உனக்கு செய்ய மாட்டாரா? இது தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்றான். அதுக்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகக்கடவுது என்றால். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். பிரியமானவர்களே, இன்றைக்கு என்ன சொல்கிறாவ? அதற்கு மரியாள் என்ன சொல்கிறா? இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகக்கடவுது என்றால். அப்பொழுது தேவதூதன் அவளை இடத்திலிருந்து போய்விட்டான். இந்த தேவதூதனுக்கு தேவதூதன்கிட்ட சொல்கிறா, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. இன்றைக்கு மரியாளை அவங்க கிருபை பெற்றவங்க, அவங்க பாக்கியவதி, உலகத்திலே நீதிமான், அவங்க உலகத்திலே சிறந்தவங்க. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, இதோ என் ஆண்டவருக்கு அடிமை. பிரியமானவர்களே, நாம் எப்படியாக இருக்கிறோம்? நாம் யாரை வணங்குகிறோம்? யாரிடத்திலே கேட்டால் எது கிடைக்கும்ன்றது நம்ம அறிந்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அப்படியாக அவன் என்ன பண்ணாரு? அவன் மறைந்து போய் விடுகிறார். அப்போது பாருங்கள், அவள் கர்ப்பவதியாகி அந்த இனத்தாளாகி அந்த மலடியாக இருந்த வீட்டுக்கு அவள் போயிட்டு பேசிட்டு பின்பு வருகிற பாருங்க. அப்பொழுது மரியாள் என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது சொல்கிறா. அந்த மலடியாக இருந்த அந்த வயதான முதிர் வயது உள்ள அவங்களிடத்துல பேசிட்டு சொல்கிறா. அப்பொழுது மரியாள் என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். நல்லா கவனிக்கங்க இந்த வசனம்லாம். என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவளுடைய இரட்சகர். அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். நான் அடிமை அந்த என்ன நோக்கி பார்த்தார்? இது முதல் எல்லா சந்ததிக்கும் என்னை பாக்கியவதி என்பார்கள். அவ்வளோதான். எல்லா சந்ததிக்கும் இந்த உலகம் முடியும் வரைக்கும் அவர் எப்படி இருப்பாலாம்? பாக்கியவதியாக இருப்பாலாம். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். வல்லமையுடையவர் யார்? ஆண்டவரை புகழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இன்றைக்கி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள. இன்றைக்கி நாங்கள் இதை படிச்சுட்டு சொல்லட்டோமா? நான் உங்களுக்கு பாருங்கள், ஒரு அம்மா சந்தையில் நான் நின்றுட்டு இருந்தேன். இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை சுகந்தரவார், இயேசு ரத்தத்தினாலே உங்களுக்கு சமாதானம், இயேசு சிலுவை சுமந்ததுனாலே உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கேன். என்னை ரொம்ப நேரம் பார்த்துட்டு என்கிட்ட வந்துட்டு நீங்கள் இது சொல்கிறீங்களே, நான் மாதா கோயில் போகிறவங்க, மாதா இல்லாமல் அங்கே இயேசு பிறந்துட்டாருன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், மாதா இருந்தாங்க, மாதா மூலயமா இயேசு பிறந்தார். யார் செய்தது? உங்களுக்காகவும் எனக்காகவும் பாவம் சாபம் தீர யார் செய்தது? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். அதுக்கு பதில் இல்லை அவங்க கையில். தாய் இல்லாமல் பிள்ளை நாங்கள் தாய் இல்லாமல் பிள்ளை இல்லைன்னு நாங்கள் யாருமே சொல்லலை. அவங்கள சாமின்னு சொல்லாதீங்கன்னு நான் சொன்னேன். அவங்களுக்கு என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? பின்ன என்னங்க, அவங்களே இவர் ஆண்டவர்ன்றாங்க. வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவளே புகழறா, நீங்கள் ஏங்க அவங்கள சாமியாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் பேசினேன். அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியல, போயிட்டாங்க.
பாருங்க பிரியமானவர்களே, நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும். இதை பார்க்கிற என் சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒருவேளை இப்படி ஒரு ஃப்ரெண்டெலாம் யாருன்னா இருந்தாங்கன்னா அனுப்பிவிடுங்க. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறையாக உள்ளது. யாராக இருந்தாலும் அவருக்கு பயப்படும்போது நம்ம தலைமுறையாக ஆசீர்வதிப்பாராம். அப்போ சொல்கிறா பாருங்க, தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார், இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். நான் யோசிக்கிறேன், ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறாங்க, மரியாள் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு நான் யோசிக்கும்போது, தம்முடைய புயத்தினால் பராக்கிரமம் செய்தாருன்னா இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். அவளை பார்த்துருப்பாங்கல்ல, 6 மாதம் இருக்குது கல்யாணத்துக்கு, அதுக்குள்ளே வயிற்று சாய்ச்சிட்ருக்காள அப்படின்னு இப்படி பார்த்துருப்பாங்க, நக்கலாக பார்த்துருப்பாங்க, அசிங்கமாக பேசியிருப்பாங்க, அவங்கள ரொம்ப கேவலமாக பேசியிருப்பாங்க. அப்போது அவள் என்ன சொல்கிறான்னா, இருதய சிந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். அப்படியேப்பட்டவர்களுக்கு முன்னாடி இயேசு பெற்றெடுக்கும் பொழுது இந்த உலகத்துக்கே ரட்சகரை பெற்றெடுத்த பாக்கியம் மரியாளுக்கு கிடைத்ததுனால அநேகரோட முகங்கள் வெக்கப்பட்டு போகும்படியாக ஆண்டவர் என்ன பண்ணால் தலையை உயர்த்தினாராம். மரியாளோட பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பலவான்களை ஆசனம் மேலே இருக்கிறவன் ஆசாரியன், தீர்க்கதரிசிங்க, அவன் இவன் எல்லாம் போதகன் எல்லாம் அவங்கள என்ன பண்ணியிருப்பாங்க, கேவலமாக பேசியிருப்பாங்க. பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்துகிறார். அவங்கள தள்ளி இவளை பாக்கியவதி என்று கிருபை பெற்றவளே அவளை உயர்த்தும்படி ஆண்டவர் வைத்தார். பசி உள்ளவர்களை நன்மையினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். பசி உள்ளவர்களை நன்மையினால் நிரப்பி ஐஸ்வர்ய உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ராஜா வீட்டில் பிறக்கவில்லை, பெரிய அதிகாரி வீட்டில் பிறக்கவில்லை. அவர் தாழ்மையாக இருக்கிற வீட்டில், பசியாக இருக்கிற ஒரு வீட்டில் அவர் என்ன பண்ணியிருக்காரு, நன்மையினால் நிரப்பி அவர்களை அந்த மரியாதை நினைத்திருக்கிறார். பிரியமானவர்கள், அவர்களாம் வெறுமையாக்கப்பட்டாங்க. இந்த இப்படிப்பட்ட பிள்ளை பெற்றெடுக்க அவங்களால என்ன பண்ண முடியாது. ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கு என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகி இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றார். மரியாள் ஏறக்குறைய 3 மாதம் அவளுடனே இருந்து தன் வீட்டுக்கு திரும்பி போனாள். பிரியமானவர்களே, அந்த மல்லடிக்கு 6 மாதம் இவ அந்த 6 மாதம் இருக்கும் பொழுது 3 மாதம் கர்ப்பவதியாக இருக்கிறார். பிரியமானவர்களே, அவள் பாக்கியவதியாக அவள் நீதிமானாக இருந்தது நிமித்தம் இந்த உலகத்திலே அவளை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். ஒரு ஆண் துணை இல்லாமல் கர்ப்பவதியாக இருக்கிறாள், பெற்றெடுக்கிறாள். இந்த உலக ரட்சகரை பெற்றெடுக்கிறாள். அவள் மாம்சத்தில் பிறக்க வேண்டும். அவள் மாம்சமான யாவருக்கும் தன் ஜீவனை தர வேண்டும், சிலுவை சுமக்க வேண்டும், ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அதுக்கு ஒரு பரிசுத்த ஆடு தேவைப்படுகிறது. அது மனிதனாக உருவாகி மனிதனாக பிறந்து வார்த்தையினால் அநேக ஜனங்களை மருந்து போட்டு அநேக ஜனங்களை தன் பக்கமாக இழுக்கிற ஒரு தேவ ஆவி பெற்றவராக இயேசு கிறிஸ்து பிறந்தார். பிரியமானவர்களே, இந்த மரியாள் கடவுளா இல்லையா? யார் கடவுள்? அவள் யாரை ஆண்டவர் என்று சொன்னார் என்பதை சிந்தித்து செயல்படுங்கள். அவங்க மரியாள் மூலமாக உங்களுக்கு ஒரு விஷயம் கூட பரலோக ராஜ்யத்துக்கு போகிறது ஒரு விஷயம் கூட நடக்காது. பிரியமானவர், இயேசுவே வழியும் சக்தியும் ஜீவனமாக இருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற என் சகோதர சகோதரிகளே, சிந்தித்து செயல்படுங்கள். அநேக ஜனங்களுக்கு அனுப்புங்கள், அறிந்து கொள்ளட்டும். இயேசு பிறப்பை குறித்து அறிந்து கொள்ளட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென். அல்லேலூயா.